ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். 2 பட்டை, 2 கிராம்பு, கறிவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் சுருண்டு வரட்டும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 kg சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 1 டம்ளர் தண்ணி விட்டு இது 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இன்னமும் கூட கொஞ்சம் வேகட்டும். ஸோ சூப்பராக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறிக்குவோம். ஸோ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.